சலாம் ஆடியோ லான்ச்சில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்பீச்சு ஒரு ஃபயரான ஸ்பீச்சு. ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் மற்றவனை பார்த்து சொடக்கு போட்டு சொல்கிறதெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் நேரடியாக சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சு. மஸ்ட் அந்த வீடியோ கடைசியோட பாருங்கள், அது உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ ஐஸ்வர்யா அவர்கள் வெறித்தனமான ஒரு ஸ்பீச்சுங்க. ஆரம்பிக்கும் போது எங்கள் அப்பா 35 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஒரு நேமை இந்த இண்டஸ்ட்ரியில் க்ரியேட் பண்ணியிருக்காரு, சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு. அவருடைய பொண்ணு எனக்கு அந்த பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த பேரை கெடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் முக்கியமாக திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த லால் சலாமுடைய கதை எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிச்சு. அவர் ரொம்ப பிடிச்சி போய் தான் இந்த படம் பண்ணுறாரு. எனக்காக பண்ணல, கதைக்காக தான் பண்ணுறாருங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த லால் சலாம் டீமை பொறுத்தவரை எல்லாருமே அந்த ஜகான் படத்தில் வரும் பார்த்திங்களா, அது மாதிரி தான். யாருமே எல்லாருமே புதுசு தான், பழசெல்லாம் கிடையாது. ரைட்டரை யாருக்கும் தெரியாது, எடிட்டரை யாருக்கும் தெரியாது, என்ன தெரியும் ஆனால் தெரியாது. இந்த டீமை நம்பி ஏஆர் ரஹ்மான் சார், நம்ம தலைவர்லாம் எங்களெல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒர்க் பண்ணதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணாக இருந்தோம் அப்படின்னா படம் தர மாட்டாங்க. பெரிய ஆளாக இருந்தாலும் படம் தர மாட்டாங்க. புது ஆளுக்கு கூட கொடுப்பாங்க, ஆனால் எங்களுக்கு தர மாட்டாங்க. அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபயராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐஸ்வர்யா அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ரொம்ப எமோஷனலாக அவங்களுடைய குழந்தைங்களை பற்றி சொல்கிறாங்க. என்னுடைய குழந்தைங்க 2 பேர் தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஸோ இந்த 2 வருஷத்தில் நான் என்னுடைய படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட என்னால் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அவங்களோட ஸ்கூலோடைய அந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங் கூட என்னால் அட்டன் பண்ண முடியலை. இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பா பணம் கொடுக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கூட இருந்து அந்த பார்த்துக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு படம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை, ஆனால் எனக்காக பண்ணார். நான் திரும்பவும் இன்னொரு தடவை சொல்கிறேன், சாலிடாக நான் சொல்கிறேன், இந்த கதை அவர் எனக்காக பண்ணார். அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டை நம்பி தான் பண்ணார், என்ன நம்பி பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் அப்போவே கண் கலங்கிட்டாருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது பேசினவொடனே கண் கலங்கிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அழுதுட்டார் அந்த தருணத்தில். அதுக்கடுத்து நான் ஃபஸ்ட்டு இந்த வெண்ணை ஹேடு சரிங்களா, நம்ம ஐஸ்வர்யா அவர்கள் சொல்கிறாங்க அந்த ஃபயரான விஷயத்துக்கு இப்போ தான் ஐஸ்வர்யா அவர்கள் வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் முக்கியமாக இந்த சோசியல் மீடியா பக்கம்லாம் நான் போக மாட்டேன். ஆனாலுமே சரி, என்னுடைய படத்துடைய டீம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட இந்த ரீசெண்டாக பாருங்கள் எல்லோரும் உங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்லி திட்டுறாங்க பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே சரி ஹர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சங்கி கிடையாது. ஒருவேளை அவர் சங்கியாக இருந்தார் அப்படின்னா இந்த லால் சலாம் படத்தை அவர் பண்ணவே மாட்டார். ஒரு மனுஷனுக்கு அதிகமாக கருணை, ஹியூமனிட்டி இருக்கும் பார்த்திங்களா, மனிதத்தன்மை, அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த படத்தில் நடிக்க முடியும். அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு, ஸோ சங்கியாக மட்டும் எங்கள் அப்பா இருந்தாலும் அந்த படம் பண்ணியிருக்கவே மாட்டாருன்னு சொல்லி ஒரு ஃபயர் ஸ்பீச்சோட முடிக்கிறாங்க. ஸோ அதிலே நமக்கு தெரியுது இந்த படத்தில் ஒரு சூப்பர் அரசியல், வெறித்தனமான ஒரு அரசியலை ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறோம். ஐஸ்வர்யா அவர்களுடைய இந்த பேச்சு ரொம்பவே சரி பாராட்டத்தக்கது. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.